ஹாய், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிரேக்கப் ஸ்டோரி தான் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை தான் சொல்லலான்னு இருக்கேன். இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பேசலை. இப்போது நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. நான் லைவ் வந்தாலும் சரி, அதிகமாக கமெண்ட்லேயும் சரி கேட்டே இருந்தீங்க, உங்கள் பிரேக்கப் ஸ்டோரி சொல்லுங்கன்னு. அதனால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். எங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஒரு ஒரு பொண்ணால் தான் பிரேக்கப் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவங்க வந்து இன்ஸ்டாவில் பேசி பழகி ஃபோன் நம்பர் வாங்கி அப்படியே அவங்க 2 பேர் அப்படியே ஃப்ரெண்டாகி நடுவில் ஏதோ நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆனால் எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு இப்போ ஞாபகமே இல்லை. அதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. அதான் அந்த பொண்ணால் தான் வந்தது பிரேக்கப் ஆச்சுங்க 2 பேருக்கு. பிரேக்கப் எப்படின்னா, அவங்க வந்து அதான் இன்ஸ்டாவில் தான் பழக்கம். அவங்ககிட்டயும் நானும் பேசுவேன், அவங்களே எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் என்னோட அதிகமாக யார்கிட்ட பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அதான் அவங்கக்கிட்ட இன்னொருத்தவங்க இருக்காங்களே என்னோட எக்ஸு, அவங்கக்கிட்ட தான் அதிகமாக அவங்க வந்து பேசுவாங்க. அப்போது தான் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்திருக்கு போல், லவ் பாண்டிங். ஆல்ரெடி அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய டைம் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க போல், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் இது வரையுமே என்கிட்ட சொன்னதே கிடையாது. எனக்கு அவங்க மேலே லவ் இருக்குது, இவங்க மேலே எனக்கு லவ் இருக்குது அப்படிலாம் சொன்னதே இல்லை என்கிட்ட. ஃப்ரெண்டாக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கான்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நான் நம்பினேன். நான் அப்படி வா போ பேசியிருந்தா கூட நம்பியிருப்பேன் தான். நான் நம்பாமலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. ஏன்னா நான் அவங்க கூட இருந்திருக்கேன்ல, அவங்கள பற்றி எனக்கு தெரியும். எங்கே போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் என்கிட்ட அவங்க வருவாங்க. யாரையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க என்னை தவிர. ஏன்னா நான் அவங்கள விட்டு போயிடுவேங்க, ஆனால் அவங்க என்னை விடவே மாட்டாங்க. நான் ரொம்ப ஓவராக பண்ணுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்க பண்ணுறது சிலது எனக்கு பிடிக்காது. அதனால அவங்கள விட்டு நான் வந்துடுவேன். அப்போ கூட என்னை விடவே மாட்டாங்க. அவங்க என்னை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. நான் அவங்க கூட வர வரையும் என்னை எப்படி சொல்கிறதுனா, என்னை எப்படியாச்சும் கூட்டுட்டு வந்துடணும் அவங்கக்கிட்ட, எங்கள் வீட்டிலேருந்து கூட்டுட்டு வந்துடணும் அவங்கக்கிட்ட அப்படின்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்க. இப்படியாப்பட்டவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக்குங்க. நான் என்னோட கனவுல கூட நான் நினச்சதே கிடையாது என்னை இந்த மாதிரிலாம் அவங்க மாறுவாங்க அப்படின்லாம். எனக்கு அப்படி எப்படி சொல்கிறதுனா, நான் நினச்சே பார்க்கல இதுவரையும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம ரன் பண்ணிட்டு போகணும். இதுக்கப்புறம்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்கப்புறம் இவங்களை விட்டுட்டு போகக்கூடாது. சண்டை போடுறோமா அந்த நிமிஷமே சண்டை போட்டால் அந்த நிமிஷமே முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க கூட எப்படி சொல்கிறது, என்னோடய ஊர் பக்கத்துலேயே, என்னோட சொந்த ஊர்லேயே நான் வாடகை எடுத்து இருந்தோம். நாங்கள் என்னோட சொந்த ஊர்லேயே தான் நான் வாடகை எடுத்து இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவங்களோட பேர் பார்த்தீங்களா, அவங்களோட பேர் கூட நான் பச்சை குத்தினேன் அவங்களுக்காக. அவங்களும் குத்திருக்காங்க. அவங்க வந்து இந்த சைடில் குத்திருக்காங்க போல் என்னோடய பேர். நானும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவங்களும் என்னோடய பேர் குத்திருக்காங்க. அவங்க தான் என்னோடய பேர் ஃபஸ்ட்டு பச்சை குத்துனாங்க. நானும் அவங்களோட பேர் பச்சை குத்தினேன். அதுவும் பாருங்கண்ணா எவ்வளோ பெருசாக பச்சை குத்திருக்கேன் பாருங்களேன், தெரிகிற மாதிரி. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நம்பினேன். நான் இதுக்கப்புறம் இவங்க தான் ஒரு நம்ம லைஃபு, இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நம்மளுக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு நினச்சி இருந்தோம். ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து நல்லா சூப்பராக பிரிக்கணுன்றதுக்காகவே என்னெல்லாம் தெரியல. அப்படி அவங்க பிரிக்கணும்னு வந்தாலும் என் கூட இருந்தாங்களா, அவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்கல போல. நம்மளை நம்பி இன்னொரு பொண்ணு இவ இருக்கா, இவளை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா, ஏன்னா எப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7 வருஷமாக தெரியலையா நான் கஷ்டப்பட்டுருந்து. இப்போ திடீர்னு தெரிஞ்சிச்சா நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்தது வந்து ரொம்பவே என் லைஃப்பில் ரொம்பவே நல்லது.
அந்த பொண்ணுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க வந்ததுனால என்னோடய லைஃபு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே இருக்குது. என்னோடய லைஃபு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு பிடிச்சது எல்லாமே செய்கிறேன். நான் அதிகமாக யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேங்க ஆனால் இப்போ எல்லார்கிட்டையுமே பேசுகிறேன். எல்லாரை பற்றியுமே தெரிஞ்சுக்கினேன். இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்ககிட்ட இப்படி தான் பழகணும், அப்படிலாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் அவங்க கூட இருக்கும்போது என்னை யார்கிட்டையுமே அவங்க பேசவே விட மாட்டாங்க. நானும் பேசவே மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப ஷை டைப்பு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் அவங்கக்கிட்ட நல்லா அட்டாச் ஆகுமே. உடனே எல்லாம் அட்டாச் ஆக மாட்டேன் அவங்கக்கிட்ட. ஒரு 2 நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சு அவங்கக்கிட்ட அவங்க பேசுறது எல்லாமே இவங்க எப்படி கேரக்டர்னு தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பிப்பேன். என்னோடய விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். உடனேலாம் நான் போய் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன் என்னோடய விஷயத்த. ஃபஸ்ட்டு அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னோடய விஷயம் சொல்லுவேன். பிரேக்கப் ஆகிட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரேக்கப் ஆனோடனே ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன் தெரியுங்களா, இவங்க தான் லைஃப்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். இப்போ இவங்க இல்லை, நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்னோடய மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. என்னால் முடியல. ஐயோ, இப்போ எனக்கு பேச பேச எனக்கு அப்படின்னு ஞாபகமாக வருது அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு. எப்படி நான் அந்த மெரினா பீச்சில் அன்னைக்கு நைட்டு முந்தானத்து கூட மெரினாக்கு போயிட்டு வந்தேன். அந்த மெரினாக்கு போகும்போதும் எனக்கு அந்த ஞாபகம் தான். இங்கே தான் நம்மளுக்கு பிரேக்கப் ஆச்சுல லாஸ்ட்டு. இந்த இடத்துல என்ன பண்ணாங்க நம்மளை, நான் எப்படி கெஞ்சினேன் தெரியுமாங்க அவங்கக்கிட்ட. நான் காலில் விழுந்து கெஞ்சினேன். எப்பயுமே அவங்க தான் என்கிட்ட கெஞ்சுவாங்க, சுமி என்னை விட்டு போயிடாத சுமி, எப்பயுமே நான் என் லைஃப்பில் எப்பயுமே என் கூட இருக்கணும், நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. யாருமே லைஃப் லாங் யாருமே யார் கூட இருக்க போகிறது கிடையாது. நம்ம தனியாக தான் ரன் பண்ணி ஆகணும். நான் கரெக்டாக ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருக்கணும். நான் தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன். அதனால் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அவங்களையும் குறை சொல்ல முடியாது, யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. அவங்க போனதான் ரொம்ப நல்லது. ஏன்னா எனக்கு முந்தானத்து நான் பீச்சுக்கு போனோன்னே செம்ம ஞாபகம், அவங்க ஞாபகம் தான் எனக்கு. அன்னைக்கு நைட்டு பீச்சில் என்ன நடந்துச்சு, நான் அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் நாள் அப்படின்றதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னை ரொம்பவே 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே காண்டாக்குனாங்க, வெறுப்பேற்றினாங்க. அதெல்லாம் கூட நான் பெருசாகவே எடுத்துக்கல. நான் இருக்கிறப்பவே என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் என்னோடய வீட்டில் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியும். நான் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். நான் இப்போ அதெல்லாம் சொல்லவே விரும்பலை. நான் சும்மா மேலாட்டம் தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ திருப்பி அவங்கள இப்படி பேசணும், தப்பாக பேசணும் அதுக்காகலாம் ஒன்றுமே கிடையாது. தப்பாக பேசணும்னா நீங்கள் பண்ணதுனால தான் நான் அதை தப்பாக நான் பேசுகிறேன். நீங்கள் பண்ணாத நான் சொல்லவே கிடையாது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க எங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க, மெரினா பீச்சுக்கு. அதான் அவங்களுக்கு கல்யாண நாளில் அவங்க தான் எங்களுக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணேன், நான் லவ் பண்ணலைங்க, அவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கூடயே போயிட்டுருக்காங்க, அந்த பொண்ணு கூடயே. எனக்கா செம்ம காண்டு, என்னடா இது, என்ன லவ் பண்ணுறாளா இல்லை அந்த பொண்ணை லவ் பண்ணுறாளா? நான் தானே அவ கூட இருக்கிறேன், நான் தான் லைஃப் லாங் அவ கூட இருக்க போகிறேன், என்னை விட்டுட்டு எதுக்கு அவ கூட போகிறா? ஏன்னா இந்த 7 வருஷத்தில் நான் அவளை விட்டு போனா அவன் என்னை விடவே மாட்டான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசாமல் இருப்பேன், ஆனால் அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டான். ஒரு நாள் கூட சரிங்க, ஒரு 10 நிமிஷம் கூட என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டான். அவளே பேசிடுவான். நான் என் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அவளே எப்பயுமே என்கிட்ட பேசுவான். அப்படி இருக்கிற பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தவனே எனக்கு ரொம்பவே ஷாக்கு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. 2 பேரும் போய் பீச்சில் உட்காந்துருந்தாங்க ஒன்றா. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டம். நான் காலிலேருந்து 3 நாள்
ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் நைட்டு. அந்த மாதிரி ஒரு சண்டை நடந்ததுனால எங்கள் வீட்டில் நான் அமைதியாக அவங்க சொன்னாங்க, நீங்கள் அவங்கள பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க, நான் லவ் பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. நான் பாட்டி எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அந்த 3 நாள் வந்து என்னை கூப்பிடவே இல்லை. நான் எங்கள் வீட்டிலே தான் இருந்தேன். எங்கள் வீட்லேயே இருந்துட்டு என்னை வந்து கூப்பிடுவாங்க சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஆனால் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. அப்போ கூட விட்டேன். அதுக்கப்புறமா நேரில் பார்க்கும்போது இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களே, இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்களே, அந்த கோவத்தில் தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பீச்சிலாம் நான் அவங்கள அடித்தேன். அந்த பொண்ணு அடிக்கலை, நான் லவ் பண்ணலை, அவங்கள தான் அடித்தேன் நான். அந்த பொண்ணு பூ வச்சுட்டு இருந்தேன், அந்த பூ மட்டும் தான் பிச்சு போட்டேன். இவங்கள தான் கன்னத்துலேயே 2 அடி அடித்தேன் நினைக்கிறேன். ஆமாம், அடிச்சுட்டு வா நம்ம போகலாம் வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்ற வரவே மாட்டுறாங்க. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை போக சொல்லு. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களை ஒரு அக்கா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தானே எங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சோம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்கா. எனக்கா ரொம்ப ஷாக்கு. இந்த பொண்ணால தான் பிரச்சனைன்னு தெரியுது. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள், நம்மளால தான் இவங்களுக்குள்ள சண்டை வருது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தோணும். ஏன் நானா அந்த பொண்ணு இடத்துல இருந்தேன்னா அதான் நான் யோசிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டு இருப்பேன் என்னோட வீட்டுக்கு. ஆனால் அந்த பொண்ணு அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவன் என்ன பிளான் பண்ணி ஊர்லேருந்து வந்தானா, இவங்க கூட இதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரன் பண்ணணும். ஆல்ரெடி அவள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா போல். இந்த லைஃப் அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள பிடிச்சிருக்கு. 2 பேர் ஃபோனில் அதிகமாக பேசி அதான் இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் நல்லா செட் ஆகிருக்கு போல். என்னை எப்படியாச்சும் கழட்டி விடணும்னு நினச்சாங்க. அது என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருந்தாலே நான் சரி விட்டுருப்பேன். உண்மையிலே ப்ராமிஸாக நான் சொல்கிறேன், என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் இவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள விட்டு கொடுத்துட்டு நான் வந்திருப்பேன். உண்மையிலே இந்த அளவுக்குலாம் பிரச்சனையே நான் நடந்திருக்காது. நீங்களே தான் பிரச்சனை க்ரியேட் பண்ணீங்க, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் பாட்டு அன்றைக்கி பிரச்சனை நடந்தப்போ கூட சரி, வீடு காலி பண்ணும்போதும் சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு அன்றைக்கி மொட்டை மாடியில் வந்து மறுநாள் நைட்டு பீச்சில் சண்டை போட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க 2 பேர். போயிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், எவ்வளோ பண்ணேன். ஆனால் எனக்கு நீ தேவையில்லை, அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க போயிட்டாங்க. அப்போ கூட நான் விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலே தான் இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக. அப்புறம் மறுநாள் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி என்னை விட்டு போயிட்டாங்க அவங்க. ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி வா, என்னால் முடியல, உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, இதுக்கப்புறம் நான் எதுவுமே உன்னை விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன் அடிக்கடிக்கு, இதுக்கப்புறம் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிலாம் நான் சொன்னேன். ஆனால் அவங்க அதை எதுவுமே காதலே வாங்கலை. காதலை வாங்காமையே அப்புறம் ஃபோன் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபோன் எடுத்து இந்த மாதிரி நான் பேசினதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு இவங்க தான் லைஃபு, எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்பயே விட்டேன். அப்புறமா அவங்களுக்கு என்ன தெரில, மனசு தாங்கலையான்னு தெரில. அப்புறம் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்டு மாடி மேலே தான் உட்காந்துட்ருக்கேன், வா அப்படின்னு சொன்னாங்க. நான் கீழேருந்து மேலே போயிட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஏன் நீ இப்படி பண்ணுற, ஏன் அவங்களே அடிக்கிற, உனக்கு எனக்கு பிரச்சனைனா நீ ஏன் அந்த பொண்ணை அடித்த அப்படிங்க. நான் அந்த பொண்ணை அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, நீ அந்த பொண்ணை அடித்த, உனக்கு எனக்கு பிரச்சனைனா நீ நானாக தான் பேசி தீர்த்துக்கணும், ஏன்னா அவங்களால தான் பிரச்சனை. அவங்கள நான் கேட்க தான் செஞ்சேன், இங்கே பாருங்கள் உங்களால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை வருது, உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போங்க, இதை மட்டும் தான் சொன்னேன். பூ பிச்சு போட்டேன், மற்றபடி அவங்க மேலே நான் ஒரு அடி கூட அடிச்சதே கிடையாது. பீச்சில் நடந்தது. மறுநாள் அதான் அன்றைக்கி காலையில் வந்து கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுற. அப்புறம் சொன்னாங்க, நானே கேட்டேன், இவங்கள லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு இவங்கள, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே என்னங்க பண்ணேன், உட்காந்து அழுதுன்னு தான் தானே. ஏன்னா அந்த வழியில் ரொம்பவே கஷ்டம். இப்போ சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது என் மனசெல்லாம். சொன்னாங்க இவங்கள தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தோம், இப்படி
அப்படிலாம் ஏன் பேசுகிறீங்க? ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே வீட்டுக்கு வந்தீங்க, கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடுவேன்னு அப்படின்னா, நீ தான் இந்த அளவுக்கு இப்படி பண்ணீங்க, உங்களால் தான் இந்த அளவுக்கு இப்படி ஆயிடுச்சு, உங்களை என்ன சொன்னாங்கன்னா, உங்களை கன்வின்ஸ் பண்ண தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நாங்கள் ஆல்ரெடி ஃபோன்லேயே எல்லாமே பேசி இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போது என்னோட மண்டியில் எனக்கு எதுவுமே ஏறல அவங்க சொன்னது. என்னடா இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குல்லங்க. இப்போ நம்ம கூட ஒரே வீட்டிலேருந்து, அதுவும் என்னோட வீட்டிலேருந்து சாப்பிட்டு என்னோடது எல்லாமே கொடுத்து அவங்க என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணது எல்லாமே யோசிச்சு அவங்கள என்ன நினச்சேன்னா, ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, இவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேனே அவங்கள. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் என் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. சரி ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மாடியிலே அதான் அன்றைக்கி சண்டை நடந்தலங்க காலையில். அப்போது பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்குறேன். நான் நிறைய இன்டர்வியூவில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கூட நான் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கே தெரியும், என்னோடய இன்டர்வியூலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவங்க பேசுகிறது எல்லாமே நான் போட்டிருப்பேன். நான் போட்டிருப்பேன்னா நான் இல்லை, சேனலில் போட்டிருப்பாங்க, நான் சோலோவாக இன்டர்வியூ கொடுத்ததில். அப்போ தான் எனக்கு மனசே ரொம்ப உடஞ்சிச்சு, வெறுத்து போயிட்டேன் நான். சரி இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்காக லாஸ்ட்டாக ஒன் டைம் கேட்டேன். அவங்கள வர வச்சு, நான் லவ் பண்ணலை என்னோடய எக்ஸ், அவங்கள வர வச்சு கேட்டேன் இவங்க எதிர, நீ இவங்கள லவ் பண்ணுறியா, அப்போ நான் தேவையில்லையா அப்படின்னு. நீ தேவையில்லை எனக்கு, ஏன்னா நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் பார்த்துங்க, நான் என்னோடய வீட்டுக்கு போயிட்டு என்னோடய திங்ஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுறேன், உங்களை எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி என்னை வண்டியிலாச்சும் போகும்போது விட்டு போயிடுங்க, வீட்டுக்கு ஒன்றா தானே போகிறோம், விட்டு போயிடுங்கன்னு. அதில் விட்டு போக முடியாதுனால அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டை வர வச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு வீட்டு பூட்டிட்டு சாவி எங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் வரேன்றதுக்காக. வந்தேன்னா நான் வந்து சண்டை போடுவேனா, அசிங்கப்படுத்துவேனா, அடிப்பேனா, எப்படிங்க என்னை பார்த்தா அடிக்கிற மாதிரியா இருக்குது, அப்படிலாம் ஏதோ ஒரு ரீசன் வச்சாங்க, சொன்னாங்க. நான் போனேன், என்னோடய திங்ஸ் எல்லாமே எடுத்தேன். ஏன்னா நானும் தாங்க சம்பாரிச்சிருக்கேன், நானும் சும்மா ஒன்றும் பத்துக்கணும் சாப்பாடு சாப்பிடணும் ஒன்றும் கிடையாது. சரி என்னோடய திங்ஸ்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அண்ணா கிட்டே போயிட்டு இவங்க போய் ஹெல்ப் கேட்டிருக்காங்க போல். ஏன்னா என்னை கூப்பிட்டு போய் நானும் அவ்வளோ எங்கள் வீட்டை விட்டு வந்துட்ட பிறகு என்னை கூப்பிட்டு போய் அந்த அண்ணா கிட்டே ஹெல்ப் கேட்பான். அந்த அண்ணா கிட்டே போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ஹெல்ப் கேட்டிருக்கா. அப்புறம் அந்த அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரின்னு சொன்னாங்க, இங்கே வந்திருக்காங்க 2 பேர், என்ன ஆச்சு, என்ன கதை, நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து இந்த பொண்ணு தான் இனிமேல் எனக்கு லைஃபு, சும்மியை வீட்டை விட்டு தொத்திருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கு போல். சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து போய் அந்த அண்ணா ஃபோன் பண்ணாங்க, நான் வந்துட்டேம்மா வாங்க அப்படின்னு. அப்புறம் நான் போயிட்டு இந்த மாதிரி பேசினேன். லாஸ்ட்டாக சரி ஒன் டைம் கெஞ்சலாம், அவள் என் மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்பான், எனக்கு தெரியும் என்னை விட்டு போக மாட்டான்னு. சரி லாஸ்ட்டாக ஒன் டைம் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு அப்படின்னு கேட்டால் அதே தாங்க சொல்கிறா திருப்பி. அன்றைக்கி நைட்டு 2 பேருக்கு சண்டை, நான் அவளை அடிச்சிட்டேன், அவள் என்னை அடித்தா. அப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பொண்ணு இங்கே மூக்கு வந்து நான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இது வரையும் அந்த பொண்ணை நான் அடித்ததே கிடையாது, கடவுள் ப்ராமிஸாக சொல்கிறேன். எனக்கு ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன். அந்த பொண்ணை நான் அடிக்கணுன்றதுக்காகவே நான் இதுவெல்லாம் பண்ணலை. அங்கே கோக் பாட்டில் இருந்துச்சு, அதை தான் நான் தூக்கி நான் அடித்தேன். அதை பார்த்தீங்கன்னா உடனே என்னோடய எக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மண்டியில் வச்சு ரத்தம் வந்துச்சு, இந்த பொண்ணு மூக்கு வந்துச்சு. இதெல்லாம் எப்படி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியல. ஒருத்தர் மேலே பழி போடணுன்னா எப்படின்னா பழி போடுறாங்க. எப்பா இந்த மாதிரி ஆள் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ வருஷமாக இந்த மாதிரி ஆளுக்குள்ளாம் வாழ்ந்துருக்குமோன்னு அசிங்கமாக தான் இருக்குது எனக்கு.
நான் எதாச்சாதான் நான் தூக்கி போட்டேன் கோவத்துல. ஆனா அந்த பொண்ணு மூக்குல போய் பட்டுச்சு. நான் அந்த பொண்ணை பார்த்து குறி பார்த்து அடிக்கணும்னா அந்த தாட்டே எனக்கு கிடையாது. அந்த பொண்ணு நான் யாருங்க அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு? அவ யாரோ, அவளை அடிக்க எனக்கு ரைட்ஸே கிடையாது. உன்னை அடிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீ என்னை லவ் பண்ண, 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் சொல்லி நான் விட்டு போகும்போதெல்லாம் நீ என்னை விட்டு போக விடலை. என்ன நீ என்னை துரத்தி வந்தேன் என் பின்னாடி. நான் எத்தனை வாட்டிங்க போனேன்? 4 வாட்டி போனேன்னு சொல்லுவாங்க. அந்த 4 வாட்டியுமே ஒருத்தவங்களுக்கு தோணாது இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகாது, விட்டு போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு நம்ம லைஃப்ல செட் ஆகாது அப்படின்னு தோணாதாங்க? 4 வாட்டி, 1 வாட்டி 2 வாட்டி கிடையாது, 4 வாட்டி. உடனே என்ன சொல்லுவாங்க, என்னோட என்ன சொல்லுவாங்களே, என்னோட கேரக்டர் சரியில்லை, உடனே எங்கள் ஃபேமிலி பற்றி எழுப்பாங்க. எவ்வளோ மீடியாவில் போயிட்டு எங்கள் ஃபேமிலி பற்றி தான் சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதுனால தான் நான் போயிட்டு எல்லாமே நான் சொன்னேனே. ஏன்னா நான் பொய் சொல்லலை, நான் எல்லாமே உண்மை தான் சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அதிகமாக போய் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் அவங்க வீட்டான கூட போய் சண்டை போடும்போது கூட என்ன ஆச்சுங்க, எதுக்கு எங்கள் அம்மாவை நீ இப்படி பேசின, எங்கள் அம்மா பேச உனக்கு ரைட்ஸே கிடையாது சரியா, எங்கள் அம்மா பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு அவங்க ஒரு வாடகை வீட்டு எடுத்து வச்சுருந்தாங்க போல் என்கிட்ட. நாங்கள் நானும் இந்த பொண்ணு, நானும் என்னோட எக்ஸ் லவர் இருக்காங்கள, அவங்களும் வீடு எடுத்து தனியாக இருந்தேன் எங்கள் வீட்டாண்ட. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸு நானும் தான் கொடுத்துருக்கேன், வாடகை நானும் தான் கட்டியிருக்கேன், எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட லாஸ்ட்டு அன்றைக்கி நைட்டு எங்களுக்குள்ளே சண்டை வரும்போது, வீடு காலி பண்ணும்போது, நீங்கள் அட்வான்ஸ் நீங்கள் எடுத்துங்க, பாதி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொல்லிட்டு போனால், இவங்க என்ன பார்த்தீங்கன்னா என்னையே ஏமாற்றிட்டு அந்த அட்வான்ஸ் காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி அப்போ கூட நான் விட்டுட்டேன், போ நீ இப்படி தான் கேரக்டர்னு தெரியும் எனக்கு, இருந்தாலும் நான் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நடந்தது நான் சொல்ல வரல, அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். அந்த காசு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அது எவ்வளோ காசு அழிச்சாச்சு, இதெல்லாம் ஒரு காசு அவனுக்கு, விட்டு தொலை, இதோட தொல்லை ஓய்ஞ்சதுன்னு சொல்லிட்டு இதோட அப்புறம் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்பயும் நான் விட்டுட்டேன். அவங்க எந்த வீட்டுக்கு வாடகை போனாங்க அது கூட நான் எதுவுமே நான் கேட்டுக்கல. சேனலாக போய் எங்கள் அம்மா பற்றி பேச தான் நான் டென்ஷன் ஆகிட்டு, அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க, அங்கே போய் நான் எதுக்கு எங்கள் அம்மாவை பற்றி நீ இப்படி பேசுகிற அப்படின்னு தான் நான் கேட்டேன். உடனே அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசினாங்க. அந்த பொண்ணுங்க என்ன ரொம்ப பேசிச்சு. ஆனால் இந்த பொண்ணு ஆனால் என் வீட்டு வாசப்படி மெரிக்கும் போது ஃபஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வரும்போது நான் தான் அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வந்தேன். அவங்க மாமா கூட வந்துச்சு. அப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க. எனக்கே ஆச்சரியம் அன்றைக்கி பேசும்போது, என்ன தேன்றா எதோ பேசுகிறாங்க, என்ன அசிங்கமாக அந்த பொண்ணு. எனக்கு அப்போலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுதான் யாருக்குமே பாவன்னு பார்த்து வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்கவே கூடாது அப்படி யோசிச்சாங்க. நான் என்னடா இது வீடு குத்தவங்களுக்கு இப்படி பேசுகிறோமே அப்போலாம் யோசிக்கவே இல்லை. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி பேசும்போதெல்லாம். நானும் பேசினேன் அந்த பொண்ணு, நான் பேசலாம் சொல்லலை, ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம் எனக்கு, அதனால நான் அவ்வளோ பேசினேன். நான் அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வார்த்தைலாம் விட்டேனே. நான் ரொம்பவே அசிங்கமாக பேசினான். அப்போ கூட நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. என்ன அசிங்கமாக பேசும்போது கூட நான் சரி பரவாயில்ல, எல்லாம் நம்மளே தான் எல்லாமே ஏற்படுத்திக்கிட்டோம், அதனால தான் இப்படிலாம் நம்மளை பேசுகிறான், அவன் என்னத்தே அப்படின்னு சொன்னா, நீ ஒருத்தனெல்லாம் நீ இருக்க மாட்டேன், அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கூடயே இது பண்ணுவேன், தம்பின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே இது பண்ணுவேன் அப்படிலாம் அந்த பொண்ணு என்ன சொன்னா. அப்போ கூட நான் எதுவுமே கண்டுக்கலைங்க, அப்போ கூட விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அன்றைக்கி சண்டை போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா என் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் 7 வருஷமாக அவங்க கூட இருந்தேங்க, அது கூட அவங்க யோசிக்கல. என்னோடய ஃபோன் இப்போ 2 பேரும் ஒன்றா தாங்க ரன் பண்ணுறோம் லைஃப்பை. ரன் பண்ணும்போது
ப்ரூஃப் வந்து என்கிட்ட எதுவுமே கிடையாது. நாங்கள் அவங்க ஊரில் இருக்கும்போது அவங்க ஊர் ப்ரூஃப் தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். அந்த ப்ரூஃபில் தான் நான் அந்த பொண்ணு என்னோடய எக்ஸ் இருக்காங்களா அவங்க ப்ரூஃபில் தான் நான் ஃபோனே வாங்கினேன். ஆனால் அந்த ஃபோன் கூட அவங்களுதுன்னு சொல்லி அந்த ஃபோனு எப்படிங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வாங்கினோம். அந்த ஃபோன் தான் வந்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்விக்கி ஓட்ட போகும்போது இந்த ஃபோன் எனக்கு வெயிலில் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க வாங்களுக்கு வந்து விவோ தான் வாங்கினோம். எனக்கு வாங்கின ஃபோன் வந்து ஓப்போ சொல்லி வாங்கினோம். வாங்கினப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2 பேருமே 2 ஃபோனுமே அவங்களோட ப்ரூஃபில் தான் எடுத்தது. என்கிட்ட ப்ரூஃப் இல்லைல்ல, அதனால் அவங்க ப்ரூஃபில் தான் எடுத்தோம். ஸ்டேஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வேலைக்கு கூட போகவே மாட்டாங்க. ஸ்டேஷனில் வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு தெரியுங்களா. என்கிட்ட இந்த ஃபோனு கூட வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் எல்லாமே வாங்கிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க உடனே சேனலில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிலாம் ஏதோ சொன்னாங்க. ஸ்டேஷனில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இவ வேலைக்கே போக மாட்டா, நான் தான் இவளையே பார்த்துப்பேன். இப்போ நினைச்சா கூட அப்படியே. ஆனால் தாங்க இதை பற்றி நான் பேசத்தே இல்லையே. நீங்களாம் கேட்டேன்னீங்கக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இவ்வளோ நாள் வந்து நான் வேலைக்கே போகல, சும்மா தண்டை சோறு துண்ணுக்கிட்டு வீட்லேயே இருந்தேன். அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, நான் அவங்கள எதையுமே பார்த்துக்கவே இல்லை. அப்புறம் அவங்க சம்பாரித்த பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, நான் எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை. இது ஏதோ சொன்னாங்க ஸ்டேஷனில். என்கிட்ட அந்த ஃபோனை வாங்கிறதுக்காக எவ்வளோ தெரியுமாங்க என்னாலே விட்டாங்க. கிட்ட அந்த ஃபோனை வாங்கிறதுக்கு என்ன எவ்வளோ தெரியுமா, எத்தனை ஸ்டேஷனை என்ன அலைய வச்சாங்க தெரியுங்களா. அந்த ஸ்டேஷனில் போகும்போது கூட அன்றைக்கி இவங்களோட வீடியோலாம் இருக்கக்கூடாது, அதான் நானும் அவங்களும் சேர்ந்து எடுத்த வீடியோலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க. நான் என்னோடது பேசி எங்களுக்கு பிரேக்கப் ஆனிச்சுல, அப்போது நான் பேசி போட்ட வீடியோ கூட அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க என்னை கேட்காமே. என் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க ஸ்டேஷனில் சொல்கிறாங்க அவங்ககிட்ட ஃபோனு கொடுங்க, அவங்க வீடியோலாம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்த வீடியோலாம் டெலிட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா என்னோடது நான் பேசி போட்ட வீடியோ கூட அவங்க டெலிட் பண்ணாங்க. ஆனால் அதை கூட நான் பெருசாகவே எடுக்காமல் விட்டேன் நான். ஆனால் அவங்க இந்த ஃபோனை வாங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்துனாங்க என்ன. இவ்வளோ சீப்பான ஆள் கூட இருந்திருக்கோம், கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லைங்க. ஆனால் அவளுக்கு எப்படியாச்சும் என்கிட்ட இந்த ஃபோனை வாங்கிடணும், நான் சேனல் ரன் பண்ணக்கூடாது, சேனல் பிடிங்கணும், எல்லாத்தையுமே பிடிங்கணுன்ட்டு ரொம்பவே அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டாங்க என்கிட்ட இந்த சேனல்லாம் பிடிக்கணும் அப்படிலாம் அவங்க நினச்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்டேஷன்லேயே ஒரு ஸ்டேஷன் இல்லைங்க, இங்கே ஒரு ஸ்டேஷனில் கொடுத்தாங்க. அப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணு என்னோடய லைஃபே போச்சு, எனக்கு என் லைஃபே கிடையாது, இதுக்கப்புறம் நான் தனியாக தான் இந்த இதில் சர்வே பண்ணுறேன், உங்களுக்காச்சும் உங்கள் அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்படியாச்சும் இந்த ஃபோனை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்னோடய சேனல் எல்லாமே இதில் தான் இருக்குது. சேனல் கூட என்னால் தான் அவங்க சோஷியல் மீடியாவில் வந்தாங்க, நான் தான் அவங்கள கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிடணும், ஃபோனை வாங்கிட்டுனா இவ எப்படி வீடியோ போடுவான், இதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்சது சோஷியல் மீடியா, அது அவள் நின்றுடும், ஃபோன் வாங்க முடியாது, ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, எல்லாமே
எதுவுமே இல்லை என்கிட்ட. நான் வீட்டுக்கு வரும்போது கூட நான் எதுவுமே எடுத்துகிட்டே வரல. நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்? என்னோட துணி, அப்புறம் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த டிவி, ஹோம் தியேட்டரு. ஏன்னா நான் சம்பாரிச்சிடலாங்க. நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லைல்லங்க. நான் சம்பாரிச்சதுனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்பயுமே வரும்போதெல்லாம் நான் ஒரு பொருள் கூட நான் எடுத்துகிட்டே வர மாட்டேன். என்னோடய ஃபோன் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். மற்றபடி வேறு எதுவுமே நான் எடுத்துகிட்டே வர மாட்டேன். ஆனால் இந்த தடவை என்னோட நான் சம்பாதிச்சது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டா. சொல்லு பரவாயில்ல. ஸ்டேஷன்லேயே அதே தான் வந்து சொன்னான். அப்புறம் நான் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் என்னோடய ஃபோனையும் நான் கொடுத்துட்டேன். இல்லை என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன் கொடுத்துருமா, ஏன்னா ஃபோன் வந்து யார் பேர் மேலே இருக்கோ அவங்கக்கிட்ட தான் அந்த ஃபோன் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த ஃபோன் கொடுக்க முடியாது என்னால், நான் உனக்கு காசு கூட நான் கொடுத்துட்றேன் மாதம் அப்படின்னு சொல்கிறேன். நான் அவள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபோன் வந்து 32,000ங்க. 32,000 எடுத்து வை இப்போவே, நான் என்னோடய ஃபோன் நான் கொடுத்துட்றேன். 32,000 எடுத்து வை, நீ அந்த ஃபோனை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அப்போலாம் எனக்கு அழுகுற இதேவது அழுது நின்றுங்க. நான் உனக்கு மாதம் கூட கொடுக்குறேன் சமீரா, என்கிட்ட காசு இல்லை, மாதம் நான் உனக்கு கையில் அப்போவே 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு என்னோட அண்ணா சொல்கிறாங்க. ஆனால் அவன் அப்போ கொடுக்கவே இல்லை. என்னால் கொடுக்கவே முடியாது, நான் ஏன் தரணும், இப்போ காசு எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அப்போ என்கிட்ட 10,000 தான் இருந்துச்சு. 10,000 கூட ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது. அப்போது எனக்கு ஒரு அண்ணா தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போது அவங்களே ஓவராக பேசுனா. அதான் நினச்சேன் நான் அப்போது, எல்லாமே காசுக்காக தான் இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்காங்க. எல்லாம் காசு இருந்தால் தான் மரியாதை, எல்லாமே லவ்லாம் எதுவுமே கிடையாது. நான் இன்றைக்கி அழுது நிற்கிறேன். என்கிட்ட வேறு ஃபோனும் கிடையாது. ஃபோன் இல்லாமல் ஒரு வாரம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான். ஐயோ, இப்போ அதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது தெரியுமாங்க. ஃபோனு எல்லாமே வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டேன். நான் ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, நீயே வச்சுக்கோ உன்னோட ஃபோனு. ஏன்னா இன்னொரு ஃபோன் இருக்குங்க, அது எனக்காக தான் வாங்கினது. என்னோட ஹோட்டலில் சர்வெண்ட் வேலை தான் பார்த்தோம் நாங்கள் 2 பேருமே. நானும் தான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான் கஷ்டப்பட்டேன். அந்த காசில் தான் ஃபோன் வாங்கினது எனக்குன்னு விவோ. அந்த ஃபோனும் எனக்கு தரவே இல்லை அவன். எனக்கு நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேஷனில் அந்த சார்கிட்ட, சார் அப்போ அந்த ஃபோனாச்சும் கொடுக்க சொல்லுங்கள், 2 ஃபோனுமே வாங்கிக்கினா அப்போ இத்தனை நாள் நான் என்ன சம்பாரித்தேன், அப்போ நான் இவ்வளோ நாள் நான் சம்பாதிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவன் எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை. அவன் என்ன சம்பாரிச்சா, வீட்டில் தான் இருந்தா, அவன் எங்கே சம்பாரிச்சா, இதே தான் சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் என் கூட அந்த அண்ணாங்களாம் சொன்னாங்க, விட்டுடு, இவ்வளோ கேவலமான ஆளுங்க கூட நீ இருந்திருக்க, உனக்கு தேவைதான் அப்படி சொல்லி எனக்கு ஒரு மாதிரி, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இந்த ஃபோனுக்காக இவ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு. ஃபோனை சரி கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன். ஃபோன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு அண்ணா தான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணாங்களே. ஃபோனு இப்போ இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இப்போ இல்லைன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட்டாக காசு வந்து ஸ்டேஷன் எழுதி கொடுத்தோம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ உங்களை பற்றி நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன், என்னை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் ஃபோன் எழுதி வாங்கி ஏதாவது கொடுத்துட்டோம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஃபோனு எழுதி வாங்கி கொடுத்துட்டோம். நான் கொடுத்துட்டேன். ஃபோனை கொடுத்துட்டு வரும்போது லாஸ்ட்டு சொன்னாங்க, எங்களுக்கு நீங்கள் காசு தரணும் அப்படின்னு. எனக்கு அவங்க காசு தரணும், 2,000 தான் கொடுப்பேன். 5,000 கேட்டாங்க ஃபோன் வாங்குறதுக்கு. நான் கேட்டேன், எனக்கு சுத்தமாக எங்கெல்லாம் காசு இல்லை, டியூவில் எடுக்கனா கூட காசு முன்பணம் கட்டணும், அது கூட என்கிட்ட காசு கிடையாது, அதாச்சும் வாங்கி கொடுங்க. ஏன்னா 2 ஃபோனுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 ஃபோனுமே அவங்க ப்ரூஃப் மேலே இருக்கிறதுனால அவங்களே வச்சுக்கிட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ணவே முடியல. அதனால
கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஃபோன் கொடுக்கும்போது எனக்கு 2000 அவங்க கொடுக்க சொன்னாங்க ஸ்டேஷனில். அது கூட கொடுக்கவே இல்லைங்க. அது கூட நான் போய் கேட்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி கொடுக்கல, 2000 ரூபாய் கொடுக்கணும்ல, கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்கவே இல்லை. இன்ன வரையும் கூட நான் அதை பற்றி நான் கேட்டுக்கவே இல்லை. யாருமே கேட்கவும் இல்லை. ஏன்னா நான் அதெல்லாம் பெருசாகவே எடுக்கலை. போனது போயிடுச்சா, இதுக்கப்புறமாச்சு நம்ம உசாராக பழக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதுக்கப்புறமாச்சு என் லைஃப்பை நான் ரன் பண்ணணும். இதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாடம் தான் எனக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கும்னு நான் இது வரையும் நான் நினச்சி பார்த்ததே இல்லை. அதெல்லாம் அப்போது கெஞ்சினதெல்லாம் இப்போ எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன் நம்ம இவ்வளோ கேவலமாக போய் கெஞ்சினோம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நான் யோசிச்சு இப்போ சிரிப்பேன். அப்போ எப்படி கெஞ்சினோம்ல, நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ கெஞ்சி நீ தான் வேணும், எனக்கு வேறு யாரும் வேணாம் அப்படிலாம் நான் கெஞ்சினேன். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆனால் 2 வாரம் கஷ்டப்பட்டேன், 2 வாரம் 3 வாரம் கஷ்டப்பட்டேன். சாப்பிடாம தூங்காமல் என் வேலையை என்னாலே பார்த்துக்க முடியாமல் ஒரு மாதிரி இந்த பைத்தியக்காரி மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி, இவங்கெல்லாம் தான் என்னை கொஞ்சம் என்னை மாற்றினாங்க. ஆனால் இதுலேயே யார் பாவம் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தான். என்னோடய அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? எங்கள் அம்மா இல்லைன்னா நான் அவ்வளோதான். நான் எங்கே போயிருப்பேன் எங்கள் அம்மா இல்லைன்னா? எங்கள் அம்மா நீ இந்த பொண்ணை நம்பி தான் போனேன், பொண்ணை நம்பி போயிடு, இதுக்கப்புறம் வந்துடாத அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போயிருப்பேங்க? எங்கள் அம்மா கிடைச்சதெல்லாம், எங்கள் அம்மா வீட்டில் பிறந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய கடவுள் கொடுத்த எனக்கு வரும். எங்கள் அம்மா கிடைச்சது எனக்கு. நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க என்னோட லவ் ஸ்டோரி. இதுதான் என்னோட லவ் ஸ்டோரி. இப்போ நான் பேசணுன்றதுக்காகலாம் நான் பேசலை. அவங்கள பற்றி இப்போ குறை சொல்லணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பேசவே கிடையாது. ஏன்னா இது அவங்கள குறை சொல்லணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பேசலை. நீங்கள் கேட்டீங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதனால தான் நான் லவ் ஸ்டோரியே நான் சொல்லாமல் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பயாச்சும் ஞாபகம் வரும், ஞாபகம் வராமலாம் இருக்காது, வரும். எப்பயாச்சும் தான் வரும், அடிக்கடிக்கெல்லாம் வராது. பிரேக்கப் ஆன ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஞாபகமாக இருக்கும். சாப்பிட முடியல, தூங்க முடியல, அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்போ நினச்சிட்டே இருப்பேன். இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ நான் எல்லாமே மறந்துட்டு நான் நல்லாவே இருக்கேன். நடுவில் இவ்வளோ பிரச்சனை வந்தது, ஆனால் உங்களுக்கு சிலது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். மீதிலாம் நான் சொல்லவே இல்லை. எதுக்கு அடுத்தவங்களை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்? அவங்கள நான் இப்போ குறை சொல்லலாம் சொல்லலை, நடந்தது தான் சொன்னேன். நடக்காத எதுவுமே நான் சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு வந்தது என் லைஃப்பில் ரொம்பவே நல்லது. நான் இந்த இதில் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காயுன்றவங்க என்னோடய லைஃப்பில் வந்ததுனால என் லைஃப் ரொம்ப இப்போ நல்லா இருக்குது. காய்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதும் நல்லது தான். அந்த பொண்ணு வந்தது உன் லைஃப்பில் நல்லது தான், உன் நல்லது தான் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அது ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அப்போ எனக்கு புரியல. இப்போ வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் சொல்லி கேட்காதீங்க என்கிட்ட, சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் பேசலாம் மாட்டேன். அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அவங்கள பற்றி பேச எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.